பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் நகரில் தவேக நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய உங்களுடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் திரு KP அன்பழகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் முல்லைவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் ஆரம்பிச்சவர் திரு கோவிந்தசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரவை செயலாளர் திரு SR வெற்றிவேல் அவர்களே, தருமபுரி நகர கழக செயலாளர் திரு பூக்கடை P ரவி அவர்களே, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சார் திரு R இளங்கோவன் அவர்களே, மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு நீலாபுரம் M செல்வம் அவர்களே, திரு NGS சிவபிரகாசம் அவர்களே, திரு SC பழனி அவர்களே, சார்பு கழகத்துடைய பொறுப்பாளர் திருமதி செல்வி திருப்பதி அவர்களே, திரு R அசோக்குமார் அவர்களே, டாக்டர் R அசோகன் அவர்களே, திரு M பிரசாத் அவர்களே, திரு M பழனிசாமி அவர்களே, திரு PS மோகன் அவர்களே, திருமதி J சுமதி அவர்களே, டாக்டர் NM கிருஷ்ணசாமி அவர்களே, திரு தகடூர் R விஜயன் அவர்களே, திரு C சங்கர் அவர்களே, திருமதி K அமராவதி அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு C சரவணன் அவர்களே, பாஜக மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு TK மதியழகன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு V புகழ் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு JP நஞ்சப்பன் அவர்களே, இந்த எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, வியாபார பெருமக்களே, விவசாய பெருமக்களே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் இதை ஏற்கனவே இந்த தருமபுரி மாவட்டத்தில் இந்த தருமபுரியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் அறிவிக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. என்ன காரணத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு அண்மையிலே 27ஆம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், பத்திரிகையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாரு? யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா?
இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம், இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது. சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் உங்க கையிலே இருக்கின்றது, ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இனியாவது இன்றைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் 163 கூட்டம் 163 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன். ஒரு 5-6 மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் பாதுகாப்போடு தான் கூட்டம் நடத்த முடிஞ்சது. ஆக ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா, முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா, ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 2026 உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு உயர் அதிகாரிகள், அதாவது செயலாளர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து இந்த 10 நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள், ஆட்சியாளர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகின்ற விவரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது. அது சொல்லலாம். ஆனா கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும்? இது அவமதிப்பு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும்? உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல, அரசியல் செய்வதில்லை. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார், இவர் சென்றார், இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்லை.
இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் தான் நீங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? அரசியல்வாதி பேசலாம், ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரியிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நீங்க அரசியல்வாதியா? சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு. சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள். அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளரிடத்தில் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசுகின்ற பொழுது, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அதுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும்? நடக்குமா? இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு, நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம். திரு ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை, திருந்ததாக இல்லை. இவ்வளவு உயிர் தமிழ் மண்ணிலே நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். தலை சாய்ந்து செல்கின்றார்கள். தலை நிமிர்ந்து இல்லை, தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம். அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போயிருக்கின்றார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர். உண்மைதானே? ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் இடத்திலே தான் குறிப்பிட வேண்டும். அதிகாரிகளை வைத்து, தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது. உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற? ஏன் பதற? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அப்படி இருக்க வேணும். ஆனா உன் பயம் தெரியுது, முகத்துல பயம் தெரியுது, உன் சொல்லுல பயம் தெரியுது. ஏன் மாறி மாறி அதிகாரிகள், இன்னைக்கு அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? ஆக இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும். அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர், அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று. ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள், இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்கிறதெல்லாம் எடுபடாது. போலியா கொடுக்கிற வாக்குறுதிகளாம் இனிமேல் எடுபடாது. அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு 3 சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் 25,000 பேருக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கே பொதுக்கூட்டத்திலே பேசினார். அத்தனையும் வெற்றி செய்ய அறிவிப்பு, அத்தனையும் ஏமாற்றி விட்டார். அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனையை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். வழங்குவீர்களா? அதே போல இன்றைய தினம் அந்த
நிகழ்வு நடந்து போச்சு. முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார். ரைட். இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், உல்லாசமா வெளிநாடு போயிட்டார். ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க. உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி. உடனே கரூருக்கு வர்றாரு, பார்த்தாரு, விமானத்தில் ஏறி போயிட்டார். இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா? மக்கள் உயிரிழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்லை. இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க, யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும். தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுங்கள். இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காதீர்கள். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள். யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு, அதை முதல் உணர வேண்டும். திமுக உணர்ந்த பாடில்லை, திமுக உணர்ந்த பாடில்லை. இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன, ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசுகிறார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க. முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்துவிடாதீங்க. உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, ஆயிரக்கணக்கான போராட்டம், ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது. அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள். அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம். இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம். பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் ரவுண்டானா ஒன்று இருந்தது. அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார். கொடுக்கல. இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்தை தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும். ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். இதுதான் அண்ணா திமுக. நடுநிலையோடு நடந்தது அண்ணா திமுக. இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு 3 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால 3 முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறாங்க? ஏன் மற்ற கட்சிக்கு, மற்ற எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க? ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க. இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு கேட்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை,
விக்குது இல்ல, உண்மைதானுங்க. ஆக தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து, அதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா அதை பயன்படுத்தி அந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை நான் வெளிப்படுத்தினேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். ஆனா இந்த அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால இன்றைக்கு தமிழகத்திலே பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் கூடுகின்ற, பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. இதனால தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதனால சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாவது இந்த கஞ்சா போதை ஆசாமையால. எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. உண்மைதானே? இன்றைக்குதான் முதலமைச்சருக்கு நானோதை வந்து ஒரு 20 நாளைக்கு முந்தி தொலைக்காட்சியில் அவருடைய கருத்தை வெளிப்படுகிறார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சி அவள் சின்ன பெண் ஆன பிறகு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தான் பார்க்க முடியும். எந்த திறமையும் கிடையாது. அதுதான் பொம்மை முதலமைச்சராக வச்சுட்டு இருக்கிறாங்க. பொம்மை முதலமைச்சர். சரி, இந்த தருமபுரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்போ 4 ஆண்டு நிறைவு பெற்று 53 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இன்னொரு 6 மாதத்தில் தேர்தல் வர இருக்குது. ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? எதுவுமே இல்லையில. இப்போ ஆட்சி போகிற நேரத்தில் இன்றைக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றாங்களாம். எங்க பணம் இருக்குது? பணமே ஒதுக்கல. ஆனா மக்களிடத்தில் அடுத்த தேர்தலில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தருமபுரி மாவட்ட மக்களை சந்திச்சு வாக்குகளை பெற வேண்டும். எதுவுமே செய்யல. அதனால இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன? ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்படும். சுமார் 8000 கோடியில். எங்க பணம் ஒதுக்குன? எதுவுமே ஒதுக்கலைங்க. அத்தனை பொய். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அப்படியே கைவிட்டுருவாங்க. எத்தனை திட்டம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு திட்டத்தை அறிவிச்சேன். அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இந்த புதிய திட்டத்தை நீ நிறைவேற்றுவீங்க. இதற்கு எங்கே பணம் இருக்கின்றது? ஏற்கனவே தமிழக அரசு திவால் ஆகிவிட்டது. 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு 4 வருஷத்துல. இன்னும் எஞ்சிது ஒரு 6 மாசம் இருக்குது. இப்போ 6 மாசத்துல 36,000 கோடி கடன் வாங்கப்பட்டதாக தகவல். எஞ்சி காலத்தில் மேலும் 66,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. ஆக மொத்தம் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது 5 லட்சம் கோடி, 5,38,000 கோடி கடன். என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எதுவுமே கொண்டாடல. அப்புறம் எது கடன் வாங்குறீங்க? அதுவும் தெரியல. ஏன்னா திறமையான முதலமைச்சர் இருந்ததானே தெரியும். பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற பொழுது அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில வந்த வருவாயை விட 2024-25 இந்த திமுக அரசுக்கு வருகின்ற வருவாய் 1,30,000 கோடி அதிகமா வந்திருக்குது. 1,30,000 கோடி வருவாய் அதிகம், வருவாய் அதிகம். 4,30,000 கடன், 5 லட்சம். அடுத்த ஆண்டு இந்த ஆட்சி நிறைவு 5,38,000 கோடி கடன். இதையெல்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். ஏதோ வந்தோம், கூட்டத்தில் நின்னோம், பேச்ச கேட்டுன்னு போயிடாதீங்க. கடன்லாம் உங்க தலையில தான் விழுவோம். எந்த அளவு உங்க தலையில. சகோதரர் அன்பழகன் என்ன நிக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க அத்தனை பேரும் நாம தாங்க கட்டி ஆகணும். எப்படி கடனை கட்ட முடியும்? அவர் கடனை வாங்கி வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா கடனை கட்ட வேண்டியது மக்கள் தான்.
எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி கடன் கட்டணும்னா வரி போட்டு அந்த வரியில வசூல் பண்ணி வாங்கி கடனை திருப்பி செலுத்துவாங்க. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு வீட்டுக்கு வரி 100%, நகராட்சியில் 100% வீட்டுக்கு வரி உயர்த்த ஆச்சு, கடைக்கு 150% வரி உயர்த்தியாச்சு, குடியிருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், குப்பை கூட விட்டு வைக்கல. அதே போல மின் கட்டணம் அண்ணா திமுக ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 67% மின் கட்டணம் உயர்வு இல்லை என்று சொல்ல முடியுமா? திமுக தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் கேட்கின்ற கேள்வியை என்னால் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். மக்கள் கொடுக்கின்ற கருத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். இன்றைக்கு மின் கட்டண உயர்வு 67% உயர்ந்திருக்கிறது. அதுபோல கடையில் பீக்கவர் 6 to 10 வரைக்கும் டபுள் சார்ஜ், தொழிற்சாலைகளுக்கு அதிக கட்டணம். இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அதோட அருமையா சொல்லிட்டு இருக்கார். 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வருது? 10 ரூபாய்னா யாருக்கு ஞாபகம் வருது? நேத்து வீடியோவில் என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். ஒன்னும் செய்ய முடியல. 10 ரூபாய்னா யாருன்னு தெரியுதுல்ல? யாருங்க? பாலாஜி. நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டது. அதனால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்து விட்டது. ஆக தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குன்னா டாஸ்மாக்ல. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. அது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வந்துகிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த டாஸ்மாக்ல முறை முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இப்படி 22,000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 வருஷம் கழிச்சு திமுக அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரு அமைச்சர், நிதி அமைச்சர் யார் உங்களுக்கு? திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அதுல எல்லாமே ஆடியோல வலைதளத்தில் வந்தது. என்ன செய்தி? திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு திணறிக் கொண்டிருக்க, என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருப்பதாக வலைதளத்தில் வந்து செய்தி. உண்மைதானே? எல்லா வலைதளத்தில் வந்ததுல இதுவரைக்கும் முதலமைச்சர் பதிலே சொல்லல. ஆக 2 வருஷத்திலேயே 30,000 கோடி இவர் கொள்ளையடித்திருக்கான்னு சொன்னா இப்போ 53 மாசத்துல எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஆக கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி கொடுப்பதை கொடுத்து வாக்குகளை பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக நீங்க மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக ஒரு முறை நாம் ஏமாந்து விட்டோம். ஒரு முறை ஏமாந்தால் நாட்டு மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு விலைவாசி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. விலைவாசி உயர்ந்தாச்சு இல்ல? அரிசி விலை உயர்வு, அதே போல எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, இன்றைக்கு எல்லாமே 40% விலை உயர்ந்து விட்டது. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதற்கென்று உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுக்கக்கூடிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. ஏழைகளை காக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அவர்களுக்கு வாரிசு கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசாக பார்த்தார்.
ஆகவே அந்த மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அந்த திட்டத்தினால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதை பார்த்து பார்த்து செயல்படுத்திய தலைவர்கள் வழியிலே செயல்பட்ட அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிற என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைக்கு ஏழை மக்கள், வீடே இல்லாக்கின்ற மக்கள், வீடே கிடையாது, இல்ல குடிசையில் இருக்காங்க, அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்பில் கட்டி கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவளுக்கு குடிசையில் இருந்தா காங்கிரீட் வீடு அற்புதமாக இல்ல, வீட்டு மனையே இல்ல, அரசாங்கமே இந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிலம் இல்லாதவருக்கு நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இது அண்ணா திமுக பிரதான அறிக்கை. இப்ப இருக்கிற வீடு மாதிரி பல லட்சம் மதிப்புள்ள வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலை கொடுக்கப்படும், சேலை கொடுக்கப்படும். அதோட தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. மாண்பு அம்மா அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அந்த திருமணம் அந்த உரிய காலத்தில் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். இன்றைக்கு 26,000 50,000 திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் இன்னைக்கு 85,000 ரூபாய் ஒரு பவுன். அந்த திட்டத்தையும் நிறுத்தி விட்டார்கள். அண்ணா திமுக ஆட்சியில் மட்டும் 12 லட்சம் பேர்களுக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி திட்டம் 20,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய சகோதரிகள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்பணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்க அம்மா அறிவிச்சாங்க. அம்மா மறைஞ்சிட்டாங்க. அம்மா மறைந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு பாரத பிரதமரை நேரடியாக சென்னைக்கு வரவழைச்சு கலைவாணர் அரங்கிலே அம்மா இருசக்கர வாகனம் தொடக்க நிகழ்ச்சியை துவங்கி சுமார் 3 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் 25,000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த நம்முடைய சகோதரிக்கு மானிய விலையில அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆட்டோ புதுசாக வாங்க வேண்டும் என்றால் அதிக தொகை செலுத்த வேண்டும். அதற்காக அதற்கு மானியம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் இன்றைக்கு அந்த ஆட்டோ சங்க கூட்டுறதில் அந்த ஆட்டோ சங்க நிர்வாகத்திலே உறுப்பினராக இடம்பெற்றவர்கள், அந்த சங்கத்தில் உறுப்பினராக இடம்பெற்றவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் வழங்கப்படும். அண்ணா திமுக அமைச்சவுடன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, விடியா திமுக அரசாங்கம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டாடல, ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் வளமோடு செழிப்போடு அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் ஆட்சியிலிருந்து இறக்கப்படுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். தருமபுரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வனத்துறை மற்றும் மருத்துவமனை ஆகிய அரசு துறையிடம் 6 ஏக்கர் நிலம் பெற்று புதிய கட்டடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியிலே நல்லம்பள்ளி ஒன்றியம் பாலவாடி கிராமத்தில் 400 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க 900 கோடி வழங்கப்பட்டது. தருமபுரியிலிருந்து நல்லம்பள்ளி புதிய தாலுக்காக உருவாக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தருமபுரியில் சிப்காட் அறிவித்த அதிமுக ஆட்சியில் சுமார் 1789 ஏக்கர் பணியை துவங்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஃபேஸ் 1 என்று அறிவிக்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்த என்ற காரணத்திற்காக இந்த பணி வேகமாக செய்யாமல் முடக்கி வைத்திருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் புதிதாக கட்டி ஊராட்சி கட்டப்பட்டது. தருமபுரி மண்டலம் கல்லூரி கல்வி இணைய இயக்குநரும் கொண்டு வரப்பட்டது. தருமபுரி தலையிடமாக கொண்டு
புதிய மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. தருமபுரி நகரப்பகுதியில் ஏழை எளியோர் வயிறார அம்மா உணவகம் திறக்கப்பட்டது. 998 கோடி மதிப்பீட்டில் பாலவாடி, லிங்கியம்பட்டி, சோகத்தூர், சோலைக்கோட்டாய் உள்ளிட்ட 4 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து அதே போல பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. சேசம்பட்டி முதல் பழைய தருமபுரி வரை வெளிவட்ட சாலை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. தருமபுரி 4 ரோட்டில் இருந்து பெண்ணாகரம் சாலையானது போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த சாலை விரிவாக்க செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறீங்க. நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆக பிரித்து இண்டூர் மையமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் தொடங்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. பெண்ணாகரம் தொகுதி மற்றும் தருமபுரி தொகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் நீர்மட்டம் உயர 7க்கு நீர் நிரப்புகின்ற ஒகேனக்கல் உபரி நீரை கொண்டு வர வேண்டும் கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த திட்டத்திற்கான நடவடிக்கை எடுக்க அதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.